ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு ஈவினிங்லேருந்து தான் vlog ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த லைவ் ஆட்டோ வீலாக் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் நல்ல ஐடியா. என்னென்னா சோம்பேறித்தனத்தை தான் அப்படி சொல்கிறேன். ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, உட்காந்து அதை எடிட் பண்ணி அப்புறமா டப்பிங் வாய்ஸ் ஓவர் கொடுத்து மியூசிக் ஆட் பண்ணி அதெல்லாம் ரொம்ப ப்ராசஸாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாக இது எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்றதுனால இந்த மாதிரி ஈவினிங் வந்து வீலாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். குமிஞ்சிருக்கு பாத்திரம். பின்னாடி வந்து இட்லி தோசை ஆப்பத்துக்கு பேட்டர் வந்து ஊற போட்டிருக்கேன். இன்றைக்கி அரைச்சிடணும். இங்கே வந்து கேக்கு பேக் ஆகிட்டுருக்கு. நான் வந்து பழைய ஓடிஜி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஓடிஜி வரணும். எனக்கு வந்து அது எப்படி சொல்கிறது, ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போது வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் இந்த பழைய ஓடிஜியை வச்சு தான் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். சிஎஸ்டிக்கு போயிருந்தேன், அதனால் வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே வந்து நிறைய எறும்பு. சரி, அதனால் வந்து அப்படியே பொடி போட்டு நாளைக்காக வேக்யூம் போட்டு எடுத்துடலாமே அப்படின்னு இருக்கேன். இப்போ தான் எல்லாம் ஆயிருக்கு. அப்புறமா கொஞ்சமாக பாலை வந்து டென்னிக்கு சூடு பண்ணி கொடுத்துருக்கேன். குடிச்சிட்டு தூங்கியிருக்கா. இங்கே வந்து சிங்கில் பாத்திரம் கவிஞ்சிருக்குல்ல, இது வந்து முட்டை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கோம், பேட்டரோட இது. அதனால் செப்பரேட்டாக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம ஆஃப்டர்நூன் லஞ்சு சாப்பிட்டதெல்லாம் பாத்திரம் அதெல்லாம் கழுவி உணர்த்தி வைக்கணும். நான் ஏன் வந்து டபுள் போல் சிங்க் வச்சுருக்கேன் காரணம் வந்து இதுதான். ஏன்னா வந்து நம்ம பேக்கிங் யூஸ் பண்ணுற பொருள் வந்து கொஞ்சம் வந்து சம்திங் கொஞ்சம் காட்டமாக இருக்கும். வெனிலா எசன்ஸு, அப்புறமா பைனாப்பிள் எசன்ஸு, அது கூட வந்து முட்டையோட ஸ்மெல்லு இதெல்லாம் இருக்குன்றதுனால எனக்கு 2 போல் இருக்கும் போது கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அதுவுக்காக பெரிய பெரிய போலெல்லாம் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது வந்து ஃப்ராங்கி பிராண்டினாவை வாங்கினது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு மாதிரி சில்கியாக ஷைனியாலாம் இருக்காது. ஒரு மாதிரி ஒரு மேட் ஃபினிஷ் டல் அடிச்ச கலர் தான். ஆனால் சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் வந்து அன்றைக்கி ஒரு கிச்சன் வீலாகில் என்ன கிச்சன் உடைய எம்ஜி டூரில் என்ன பண்ணிடுறேன்னா, இது தான் சிங்க்குன்னு சொன்னேன் நான். பட் வந்து எனக்கு வந்து இன்னொரு டேப் ரொம்ப பிடிக்கும். அது வந்து இப்படி ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். இப்படி இருக்கும். அது இங்கேருந்து அப்படியே பண்ணிட்டா ஒரு மாதிரி புஷ் அடிக்கும். அதில் கிட்டத்தட்ட 3 டேப்பு ஒரே டேப்பில் வரும். சம்திங் 3 கனெக்ஷன் ஒரே டேப்பில் இருக்கும். இது வந்து எப்படின்னா, இது வரும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது ஸ்ப்ரேவும் வரும், இதுவும் வரும். இது பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்னென்னா, இதுக்கு வந்து ப்ரெஷர் பம்ப் வச்சாதான் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் நல்லா கிடைக்கும்ன்றதுனால சரி பார்ப்போம். நான் வந்து ப்ளம்பர்கிட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆட்டு வரணும். வாஷ் பண்ணும்போது படப்படான்னு அங்கேயே ஒரு அரை மணி நேரம் நிற்கிறதாகுது எனக்கு பாத்திரத்துக்கு. அதனால சரி ப்ரெஷர் பம்ப் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கேன். பட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான் ப்ரெஷர் பம்புன்னும் போது. நம்ம வந்து நார்மல் மோட்டரோட அது ப்ரெஷர் பம்பு மோட்டருன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துக்கு. சரி பார்ப்போம் அப்படின்னு இருக்கேன். இந்த கிச்சன் வேலைலாம் முடிச்சுட்டு எனக்கு வந்து சாம்பிள் கேட்டிருக்காங்க ஒரு 2 பேர். அதனால் வந்து சாம்பிள் ரெடி பண்ணியிருக்கேன். ரைட்ருக்கு. நான் வந்து அந்த ட்ரெஸ்லெஸ் கேக் வந்து எனக்கு பேக் பண்ணி எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் வந்ததில்லை. ஆனால் வந்து வீட்டிலலாம் பேக் பண்ணியிருக்கேன், நான் சாப்பிட்ருக்கேன். நீங்கள் வந்து அந்த கேக்கை வந்து ஒரு மாதிரி ரசித்து சாப்பிடும் போது தான் அந்த டேஸ்ட் வரும். எனக்கு சூப்பராக இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். ரொம்ப கஷ்டமானு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆனால் அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ஹெவியாட்டு இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். பேட்டரெல்லாம் மேலே தெளிச்சிருக்கு எனக்கு. சரி, நான் இது படப்படன்னு இந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஃப்ரிட்ஜும் வந்து கிடக்கு. ஆக்சுவலாக அமேசானில் வந்து கிரேட் இந்தியன் சேல் போட்டிருக்காங்க. நீங்கள் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் நான் பெருசாக வாங்குவேன்னான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு வந்து டிசம்பர் வந்து பர்த்டே வருது. டிசம்பர் பர்த்டேக்கு நம்ம இப்போவே ஏதாவது வாங்கலாமா எனக்கு ஆர்வம் தூண்டுது. சரி பார்ப்போம். சர்ச் பண்ணி நமக்கான ஒரு கிஃப்ட்டை நம்மளே சூஸ் பண்ணி வாங்கிப்போம். எனக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்க யாரும் இல்லை. பட் எனக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட்டை நானே வாங்கிக்கலான்னு இருக்கேன். நீங்கள்லாம் கிரேட் இந்தியன் சேலில் என்ன வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதுக்காகவே வெயிட் பண்ணி வாங்கியிருக்கேன் தெரியுங்களா. நான் அந்த வருஷம் முழுக்க வெயிட் பண்ணுவேன். இந்த சேல் அப்போது அப்படி வாங்கும் போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி தீபாவளி அப்போது வந்து நமக்கு வந்து அந்த
பெரிய பெரிய ஸ்டோர்லலாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லா ஆஃபர் போடுவான். வசந்தன்கோ அப்புறமா வந்து கிரியாஸ் எல்லாம் ஆஃபர் போடும்போது போய் வாங்கினா சூப்பராக இருக்கும், நல்ல டீலாக இருக்கும். சரி, இந்த ஃபஸ்ட்டு பாத்திரத்தை வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி விளாக் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் செக்ஷன்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ சிஎஸ்டியில் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு காட்டுறேன். ஸோ ஒரு மிடி மிக்ஸு, அப்புறமா இந்த மசாலா ஓட்ஸ் சூப்பராக இருக்கும், கிளாசிக் மசாலா ஓட்ஸுன்ட்டு. ஸோ அதனால் மசாலா ஓட்ஸு, அப்புறமா பிஸ்கெட்ஸு, இது கூட வந்து ஒரு இந்த கிளிப்பு கொஞ்சம் நல்லா இருந்தது, ஸோ நல்ல கிளிப்பு, ஒரே ஒரு தாஜி, அது கூட ஒரு காட்டன் பேட் ஒன்று வாங்கினேன். அப்புறம் அந்த மாதிரி ஜான்சன்ஸில் 2 வாங்கினேன். அப்புறம் அது கூடவே வந்து இந்த பாபிக்யூ ஸ்டிக்கு ஒன்று வாங்கினேன். ஒரு மேரி பிஸ்கெட்ஸு கொடுக்குற சொல்லலாம், ரசம்புவா, இது வந்து பூஸ்ட்டு, என்ன சொல்லலாம், கூட வந்து ஒரு 2 சில்லி பவுட்ரு காலி அடித்து அரைக்கணும். இப்போது ஒரே ஒரு கர்ச்சீஃப் வாங்கினேன் சஷிக்காக, ஒரு நூடுல்ஸு, அது கூட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வெர்ஜினோடைய ஒரு ஆலிவ் ஆயிலு, அப்புறம் இந்த பீத்தாம்பரி பவுட்ரு வந்ததை நான் வாங்கி வச்சுப்பேன். அப்புறம் ஒரு ஹார்பிக்கு, அகெயின் சோப்பு, அது கூட வந்து 2 மிஸ்டர் மசில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் மிஸ்டர் மசிலில் 2 கம்ஃபர்ட்டு, ஒரு 1/2 லிட்டர் பேராஷூட்டு, அது கூடவே வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் லிக்விடு, 2 பேபி ஷாம்பூ, அது கூட வந்து ரெட் ஆஃபிக். ஸோ அவ்வளோதான், இவ்வளோ தான் வாங்கினது. அது கூட வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் வாங்கினேன். அலுமினியம் ஃபாயில் வந்து வாங்கினேன். இது எப்படின்னா எனக்கே தெரியல, இதான் நான் ஃபஸ்ட் டைம் வாங்கினேன். எப்படின்னு பார்க்கலாம், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சமாக வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை, அது கூட வந்து கருணக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அது கூட வந்து வாழைக்காய் ஃப்ரை. ஓகேங்களா, டைம் ஆகிடுச்சி, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கணும், வைக்கல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக புளியை பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிவிட்டு கரைச்சிக்க வேண்டியது தான். இங்கே வந்து ரைஸ் வச்சுட்டு போயிருக்கேன். அப்புறமா வந்து இந்த ஒரு இது வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெசிபிக்காக. இது வந்து க்யூட்டாட்டு ஒரு டெசர்ட், இது நல்ல ஒரு டெசர்ட் சூப்பராக வரும் இது. சரி, அதனால் நான் வந்து இந்த ட்ரெயில் செட் பண்ணலாம் அப்படின்ட்டு வரேன் கண்ணா. ஸோ இப்படி வாங்கி வச்சுருக்கேன்.